பிரபல நடிகையும் அரசியல்வாதியுமான நக்மா திரையுலகிலும் அரசியலிலும் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியவங்க. ஆனால் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, குறிப்பாக காதல் மற்றும் திருமணம் தொடர்பான விஷயங்கள் எப்போதுமே சர்ச்சைக்கும் விவாதத்திற்கும் உரியதாகவே இருக்கு. பல காதல் தோல்விகள், ஏமாற்றங்கள் மற்றும் விமர்சனங்களை சந்தித்த பிறகும் 51 வயதிலும் திருமணம் செய்யாமல் தன்னிச்சையாக அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. மும்பையை பூர்வீகமாக கொண்டவங்க. 1974 டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தவங்க. அவங்களுடைய இயற்பெயர் நந்திதா. கலப்பு மத பின்னணியில் வளர்ந்த நக்மா குடும்ப வயதிலேயே பார்த்தோன்னா சின்ன வயதிலேயே குடும்ப சூழல் காரணமாக மாற்றங்களை சந்தித்தவங்க. பள்ளி படிப்பாக 1994ஆம் ஆண்டு அவங்க முடிச்சுட்டு சங்கர் இயக்கத்தில் வெளியான காதலன் அப்படின்ற திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றதைத் தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பெங்காலி, போஜ்புரி உள்ளிட்ட பல மொழிகளில் முன்னணி நடிகையாக வலம் வந்தாங்க. குறிப்பாக ரஜினிகாந்தோட பாட்ஷா படத்தில் நடித்தது அவங்களுக்கு புகழை உச்சத்திற்கு கொண்டு போச்சு. லவ் பேர்ட்ஸ், மேட்டுக்குடி, பெரிய தம்பி, பிஸ்தா உள்ளிட்ட பல வெற்றி படங்கள் அவங்களுடைய திரை வாழ்க்கையில் முக்கிய மைல்கல்லாக அமைஞ்சது. திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் நடிகர் சரத்குமாருடன் காதல் மலர்ந்ததாக பரவலாக பேசப்பட்டது. இருவரும் திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு வதந்திகள் எழுந்த நிலையில் சரத்குமாரின் மனைவி சாயாதேவி வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து அந்த உறவு முறிந்ததாக சொல்லப்பட்டது. அதன் பின்னாடி நக்மா தமிழ் சினிமாவிலிருந்து விலகி பிற மொழி படங்களில் கவனம் செலுத்தினாங்க. தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலியுடனான உறவு பெரும் சர்ச்சை ஏற்படுத்துச்சு. கோவிலில் இருவரும் ஒன்றாக இருந்த புகைப்படங்கள் வெளியாக திருமணம் செய்து கொண்டதாக வதந்திகள் வந்துச்சு. ஆனால் கங்குலி இதை மறுத்தார். இது குறித்து நக்மா பின்னாளில் அளித்த பேட்டிகள் மீண்டும் விவாதத்தை கிளப்புச்சு. இறுதியில் அந்த உறவு முடிவுக்கு போயிடுச்சு. மேலும் போஜ்புரி நடிகர் ரவி கிஷனுடனான காதல் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் வரை போனதாக சொல்லப்பட்டாலும் கருத்து வேறுபாடுகளால் பிரிவில் முடிந்தது. இதோட சில தெலுங்கு நடிகர்களுடனும் அவரது பெயர் இணைத்து பேசப்பட்டது. திரையுலக வாழ்க்கைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தாங்க நக்மா. 2014 மக்களவை தேர்தல் உத்தரப்பிரதேசத்தின் மீரட் தொகுதியில் போட்டிட்டு தோல்வியை சந்திச்சாங்க. தற்போது வரை அரசியலில் செயல்பட்டு வரக்கூடியவங்க அண்மையில் கொடுத்த பேட்டியில், எனது வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். காதல் மற்றும் திருமணத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஆனால் ஒரு உறவு வேண்டும் என்பதற்காக தவறான உறவுல சிக்கிக்கொள்ள விரும்பலன்னு தெரிவிச்சிருக்காங்க. பல காதல் தோல்விகளையும் விமர்சனங்களையும் கடந்து 51 வயதிலும் திருமணம் செய்யாமல் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய நடிகை நக்மா இன்றும் தனது வாழ்க்கை தேர்வுகளா ரொம்பவே கவனமாக அவங்க அடியெடுத்து வச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.